சி நம்ம இப்போ செகண்ட் வீடியோக்கு வந்தாச்சு. அதாவது இப்போ போன கொஸ்டினில் நம்ம நெட் அசெட் மெத்தட் பார்த்தோம். இந்த கொஸ்டினில் நெட் பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டோல்ட் யூ நெட் பேமெண்ட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. சி த அக்ரிமெண்ட் பிட்வீன் செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங் கம்பெனி மே ஸ்பெசிஃபை த எக்ஸாக்ட் அமௌண்ட் பேயபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி செல்லிங் கம்பெனி இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் ஷேர் ஆர் டிபெஞ்சர்ஸ் இன் த பர்ச்சேசிங் கம்பெனி. அதாவது செல்லிங் கம்பெனி வந்து பர்ச்சேசிங் கம்பெனிக்கு அமௌண்ட் எந்த வழியில் கொடுக்குறாங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி போய் சேருது. சிலப்போ அது கேஷாக இருக்கலாம், ஷேராக இருக்கலாம், இல்லை டிபெஞ்சர்ஸாகவும் இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இதை க்ளீனாக பார்த்தோம். ஸோ இதில் கொஞ்சம் விஷயம் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீதியில் இருந்துச்சு. உதாரணத்துக்கு the agreed value of asset and liabilities taken over நம்ம எடுக்க மாட்டோம். all payment agreed upon should be added. இது கம்பல்சரி எடுப்போம். ப்ராப்ளம் என்னென்னா ஈக்விட்டியும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் எடுப்போம், டிபெஞ்சர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இந்த நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த கொஸ்டினில் நெட் பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தி ஃபஸ்ட் ஒன், ரெண்டு ஷேர்ஸ் இருக்கா, வி ஹேவ் இட் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ரெண்டும் கால்குலேட் பண்ணி ப்ளஸ் பண்ணால் வில் கெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்க்கலாம். கொஸ்டினில் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு. சி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் போகும்போது 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு rupees 100 each, 3,75,000 rupees. அது அப்படியே எழுதியிருக்கேன். 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 3,75,000 rupees. Moreover, we have it in adjustments like Alston Limited agreed to discharge 8% debentures at a premium of 10% by issuing 9% debentures of Alston Limited. அதாவது 8% debentures 10% ப்ரீமியமில் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஸ் 3,75,000. அதில் 10% ப்ரீமியமில் தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. ஐ டோல்ட் யூ வாட் இஸ் ப்ரீமியம் மீன்ஸ் கூடுதலான வேல்யூ. ஸோ 3,75,000 10% ப்ரீமியம் கூடுது. ஸோ 3,75,000 10% இஸ் 37,500 ப்ளஸ் பண்ணும்போது வில் கெட் 4,12,500 rupees. ஸோ நாட் அன் இஷ்யூ வித் தட். அதுக்கப்புறம் ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் முடிஞ்சு we are coming to equity share holders. கொஸ்டினில் equity share holders நம்ம பார்த்தோம்னா equity shares rupees 10 each 7,50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஈஸியாக எடுத்து ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, மொத்தமாக ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 7,50,000 rupees. ஸோ 7,50,000 டிவைட் பை 10 ஒரு ஷேரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 75,000 which means ஒன் ஷேர். ஒரு ஷேரோட வேல்யூ 75,000 rupees. தென் பின்ன மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். ஃபார் எவ்ரி 2 equity share in ALS Limited 5 equity shares of rupees 10 each in Alston Limited will be issued கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 5 equity shares இஷ்யூ ஆகுது. சி ஃபார் 2 share வில் கெட் 5 share. ஃபார் எவ்ரி 2 share வில் கெட் 5 share. ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 5 ஷேர் கிடைக்கும். நம்ம கையில் ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, வி ஹேவ் 75,000 shares. ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 5 ஷேர் கிடைச்சிதுன்னா 75,000 ஷேருக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்னு தெரியல. ஸோ சிம்பிளி கிராஸ் மல்டிப்ளை இட். 75,000 into 5 all divided by 2. ஸோ வில் கெட் ஆன்சர்ஸ் லைக் 1,87,500 rupees கிடைக்கும். தென் ரிட்டர்ன் சொல்கிறேன். ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 5 ஷேர் கிடைக்கும். அப்போ 75,000 ஷேருக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கு 5 ஷேர் கிடச்சிச்சின்னா 75,000க்கு எவ்வளோன்னு போட்டு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை இட். ஸோ when I'm getting answer it will be like 1,87,500. அந்த ஷேரோட வேல்யூ இட் இஸ் 10 rupees. ஸோ 1,87,500 ஷேர்ஸ் கிடைக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. ஸோ டோட்டலி 18,75,000 rupees ஷேர் ரைட். ஸோ அடிஷ்னலாக கேஷ் பேமெண்ட் ஆஃப் rupees 2 per equity share in ALS Limited. ஸோ ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ரூபா ஈக்விட்டி ஷேரில் வளர்ந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம கையில் மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்துச்சு, 75,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. ஒரு ஷேரோட வேல்யூ 2 ரூபா எடுக்கும்போது 1,50,000 rupees வரும். ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் டேட் 18,75,000 ப்ளஸ் 1,50,000 வில் கெட் 20,25,000 rupees. ஸோ இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஐ காட் 4,12,500 அண்ட் இன் equity ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு கிடைச்ச வேல்யூ 20,25,000. ஸோ மொத்தமாக ப்ளஸ் பண்ணும்போது த ஆன்சர் இஸ் 24,37,500. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஃபர்தராக நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபார் த டைம் பீங் யூ நோ ஹவு டு டேலி இட் ரைட். லைக் நெட் பேமெண்ட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி பண்ணுறான்னு புரிஞ்சு. ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷனில் நெட் அசெட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ லம்சம் மெத்தட் முடிச்சாச்சு. நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசெட் மெத்தட். இந்த நெட் பேமெண்ட் நெட் அசெட் மெத்தடில் சம்ம வச்சு கேல்குலேட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். ஸோ வி ஆர் ஆல் தரோ வித் லம்சம், நெட் பேமெண்ட் அண்ட் நெட் அசெட் மெத்தட். நவ் வில் மூவ் ஆன் வித் இன்ஸ்டன்ட் வேல்யூ மெத்தட். Before going to this, you guys need to know what is this instant value method.
See, Instrinsic value method. The purchase consideration is ascertained on the basis of the ratio in which the shares of purchasing company are exchanged with the shares of selling company. Purchase consideration வந்து அந்த நம்ம ரேஷியோட பேசிஸில் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது பர்ச்சேசிங் கம்பெனியோட ஷேர்ஸ் செல்லிங் கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் ரேஷியோ சேஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு இதை சொல்கிற விஷயம் தான் இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட். ஐ ரிப்பீட், it is purely a ratio based calculation. Purchasing company, selling company, ரெண்டு கம்பெனிஸ் இருப்பாங்களா. ஸோ பர்ச்சேசிங் கம்பெனி, செல்லிங் கம்பெனி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஐ டோல்ட் யூ இன் த வெரி பிகினிங் ஆஃப் தி கிளாஸ். வாங்குகிற கம்பெனி வந்து கொடுக்குற ஏ கம்பெனி, பி கம்பெனி வந்து ஏ கம்பெனியை வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கும்போது பி கம்பெனி ஆப்வியஸ்லி ஏ கம்பெனிக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணும். அந்த பே பண்ணுற அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம பே பண்ணுற அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் ரேஷியோவில் டிஃபைன் ஆகுது. லைக் பர்ச்சேசிங் கம்பெனி, செல்லிங் கம்பெனி, ரெண்டு கம்பெனிக்கு நடுவில் உள்ள பேமெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட். பக்கா ரைட்? சிம்பிள் ஆஸ் தட். ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட். சி ஃபார்முலா வில் பி லைக் திஸ். இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட் வந்து கண்டுபிடிக்கணும்னா அசெட் அவைலபிள் ஃபார் equity ஷேர் ஆல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் equity ஷேர் ஹோல்டர்ஸ். சிம்பிள் ஃபார்முலா, மார்க்கெட் அண்ட் லேர்ன் இட். ஸோ இன்ஸ்ட்ரினிக் வேல்யூவில் மெத்தடில் இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா we have a formula assets available for equity shareholder divided by number of equity shareholders. Simple formula. In the first one, asset available for equity shareholders. And one more thing, Instrinsic value method is also known as share exchange method. இந்த மறந்துடாதீங்க, எக்ஸாமில் சிலப்போ ரெண்டு இதில் என்ன வேணாலும் கொடுக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. Instrinsic value method is also called share exchange method. So both are same thing. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது asset available for equity shareholders. I'll tell you how to find it. The asset available for equity shareholders நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ப்ரீவியஸ் மெத்தடில் பார்த்த மாதிரியே agreed value of asset taken over minus agreed value of liabilities taken over, அதாவது நெட் அசெட்டை கண்டுபிடிப்போம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நெட் அசெட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெட் அசெட் நமக்கு வேணும்னா the agreed value of assets taken overல agreed value of liabilities taken over minus பண்ணா will get a value, it is called net asset. அந்த net asset கிடைச்சதுக்கப்புறம், see if there is any due to preference shareholders can be subtracted from the asset value. So we know already share valuation and all. Preference shareholders are nothing but they have some preferential rights. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு நிறைய டைப்ஸில் பிரியும். இதில் இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்குது. என்னதுன்னா லைக் டிவிடெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணும்போது முதல்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் பாக்கி தான் அடுத்துள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம கொஸ்டின்ஸில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்கணும். நெட் அசெட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்க வேண்டிய டியூ அமௌண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்கோ that will be this is the value of assets available for equity shareholders. Those value is known as remaining value or residual value, anything as the case may be. நான் ரிட்டர்ன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நெட் அசெட் கண்டுபிடிக்கணும். யூ கைஸ் நோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் நெட் அசெட். அதாவது அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட் டேக்கன் ஓவரில் அக்ரீட் வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் மைனஸ் பண்ண நெட் அசெட் கிடைக்கும். அதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வில் கெட் அ ரிமைனிங் வேல்யூ. தோஸ் ரெசிடியல் வேல்யூஸ் ஹேஸ் டு பி டேக்கன் இன் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் equity shareholders. So no doubt, right? Very simple as that. So இப்போ Instrinsic value method படிச்சாச்சு. Now இதை further more clear ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு sum பார்க்கலாம். See this sum. Mongolia Limited was taken over by Mark Limited. The following positions was mutually agreed upon. ரெண்டு கம்பெனி இருக்கு, மங்கோலியா கம்பெனி அண்ட் மார்க் லிமிடெட் கம்பெனி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், மங்கோலியா கம்பெனி மேக்னோலியா கம்பெனியில் 50,000, மார்க்கில் 60,000. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து மேக்னோலியாவில் ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees, மார்க்கில் ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. நெட் அசெட் 3 crores, மார்க் லிமிட்டடில் இட் இஸ் 72 lakh. ஸோ நம்மளோட ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் equity ஷேர் ஹோல்டர்ஸ். இதுனா வந்து நெட் அசெட், இந்த நெட் அசெட் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் கொஸ்டின் இல்லை. ஸோ நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாகவே நெட் அசெட் இருக்குது. இட் இஸ் 3 crore and 72 lakh. பின்ன furthermore the ascertain intrinsic value of the shares, ratio of exchange of shares and number of shares to be issued. See, நம்ம 3 things கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. we need to find out intrinsic value of shares கண்டுபிடிக்கணும், ratio of exchange of shares கண்டுபிடிக்கணும் and number of shares to be issued. So இந்த questionல we need to find 3 things. So இந்த 3 இடத்துக்கு ஆன்சர் பண்ணால் we'll finish out this question. ஒன்றா பண்ணி போகலாம். சி நம்ம ஆன்சர் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சி இன்ஸ்ட்ரினிக் வேல்யூ மெத்தட்லாம் பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியும் there are 2 companies, ரைட்? எந்த கம்பெனியில் ஆச்சு? மக்னோலியா கம்பெனி, மக்னோலியா அண்ட் மார்க் லிமிடெட்.
ஸோ இப்போ 2 கம்பெனி இருக்குது, மங்கோலியா அண்ட் மார்க். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்டிக் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ we know that INTRINSIC இன்ஸ்டன்டிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ஸ்டன்டிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஃபார்முலா you guys already know, right? Assets available for equity shareholder divided by number of equity shareholder. இந்த assets available for equity shareholder எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி தந்தேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் we have net asset டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மங்கோலியாவுக்கு வந்து it is 3 crores. உங்களுக்கு வந்து it is 72 lakh. ஸோ மங்கோலியாவுக்கு 3 crore, மார்க் லிமிட்டெடுக்கு 72 lakhs இருக்குது. சி நம்பர் ஆஃப் equity shareholders, இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் equity shareholders இருக்காங்க? சி மங்கோலியாவுக்கு 50,000 shareholders அண்ட் மார்க் லிமிட்டெடுக்கு 60,000 shares. ஸோ ஜஸ்ட் டிவைடட் net asset டிவைடட் பை மார்க்குக்கு it is 60,000 and மங்கோலியாவுக்கு it is 50,000. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? ஆன்சர் will be like 3 crore divided by 50 lakh. 3 crore 50 lakh வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு 600ன்னு கிடைக்கும். இங்கே 72 lakh divided by 60,000. 72 lakhனா 6, 12, 18, 24, 36, 120ன்னு கிடைக்கும். டன். ஸோ இன்ஸ்டன்டிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் மங்கோலியா மார்க் லிமிடெட் கண்டுபிடிச்சாச்சு. அந்த கொஸ்டினில் we had further 2 more things like ரேஷியோ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷேர்ஸும் கண்டுபிடிக்கணும் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடும் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஒன், இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டிக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். சரி, ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஆக்சுவலி நமக்கு எவ்வளோ இருந்துச்சு? பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனி எவ்வளோ பைசா எக்ஸ்சேஞ்ச் ஆகி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்டன்டிக் வேல்யூட மேஜர் ஆப்டிவ். மங்கோலியாவுக்கு 600, மார்க் லிமிட்டெடுக்கு 120, விச் மீன்ஸ் 600 divided by 120 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ 600, 120, 12 5s are 60, right? Which means it's equal to 5. புரிஞ்சா? அதாவது for every 1 share we'll get 5 shares. Simple thing. ஒவ்வொரு ஷேருக்கும் 5 ஷேர் நமக்கு கிடைக்கும். அதாவது 1:5. அப்புறம் ரேஷியோ கிடைச்சிருச்சா? லாஸ்ட் திங் இஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூ. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது? 50,000 ஷேர்ஸ், மார்க்குக்கு 60,000 ஷேர்ஸ் இருக்குது. அதாவது we know the relationship just like for every 1 share we'll get 5 share. There were for 1 share there is 5 share. So மங்கோலியாவுக்கு we have 50,000 shares. ஸோ 5 ஷேருக்கு எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். Simple thing, we'll just cross multiply it. The answer will be like 50,000 into 5/1 will be like 2,50,000 shares. Done. So மொத்தமாக 2,50,000 shares issue பண்ணியிருக்கணும். So this is all about intrinsic value of shares. Done, right? We have a formula for this. Ratio, relationship கண்டுபிடிக்கிற ratio எடுத்தோம் and number of shares எவ்வளோ issue பண்ணியிருக்கேன்னு பார்க்குறது சிம்பிளாக cross multiply பண்ணோம். We have 2,50,000 shares. Done. So this is how we do an intrinsic value method. So right now amalgamation நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதாவது we know what is amalgamation, purchase consideration எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். லைக் லம்சம் மெத்தட், நெட் பேமெண்ட், நெட் அசெட் மெத்தட், இன்ஸ்டன்டிக் வேல்யூ மெத்தட், 4மே ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெட் பேமெண்ட் மெத்தட் அண்ட் நெட் அசெட் மெத்தடில் ஒரு சம் வச்சு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். அண்ட் we also know இன்ஸ்டன்டிக் வேல்யூ மெத்தடை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் this is all for now. அண்ட் அடுத்த வீடியோவில் we learn with further sums. ஸோ இன்னும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி போகலாம். ஸோ